பிரசங்கத்தினுடைய தலைப்பு, ஜெப ஆலயத்துல பிசாசு இருக்க முடியுமா? சாத்தான் இருக்க முடியுமா? அசுத்தாவி இருக்க முடியுமான்னா அதுக்கு ஒரே பதில் ஆமா. ஏன்னா வசனம் எடுத்த உடனே என்ன சொல்லுதுன்னா, ஜெப ஆலயத்திலே அசுத்தாவி உள்ள ஒரு மனுஷன் இருந்தான்னு தான் ஆரம்பிக்குது. இயேசு அங்கே இருக்கிறார். இயேசு இருக்கிற இடத்துலதான் எதுவும் இருக்கு. அசுத்தாவி இருக்கிறது, பிசாசு இருக்கிறது. கர்த்தர் இருக்கிறாரு, தேவ புத்திரர்கள் அங்கே இருக்கிறார்கள். சாத்தானும் அவர்கள் நடுவே வந்து நின்றான். விளங்குதா? இயேசு 40 நாட்கள் உபவாசம் கடுமையாய் எடுக்கிறார். கவனிங்க வார்த்தைகளை. 40 நாள் பாஸ்டிங். என்னது? தண்ணியும் குடிக்கல, அவர் சாப்பிடவும் இல்லை. ஆனா 40 நாள் அவர் பாஸ்டிங் எடுக்கிறார், உபவாசத்துல இருக்கிறாரு. 40 நாள் கழிச்சு அவருக்குள்ள என்ன வந்திருக்கணும் நீங்க நினைக்கிறீங்க? அளவில்லாத அபிஷேகம், அளவில்லாத வல்லமை, பவர் அவருக்குள்ள வந்திருக்கணும்ல. ஆனா 40 நாள் கழிச்சு யாரு வர்றா தெரியுமா? பவரா ஒருத்தன் வர்றான், பிசாசு, சாத்தான் வர்றான். வந்த ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், நீ தேவனுடைய குமாரனே இருந்தா, நீ தேவனுடைய குமாரனே ஆனால், சாத்தான் எப்பவுமே, நல்லா கவனிங்க வார்த்தைய, சந்தேகத்தை முதலாவது மனித உள்ளங்களிலே இருதயங்களிலே விதைப்பான். முதல்ல சந்தேகம். நம்ம வாழ்க்கையில சந்தேகம் இருக்க கூடாதுங்க. யார் மேல? ஆண்டவர் மேல. நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் வார்த்தை மேல சந்தேகம் இருக்க கூடாது. சந்தேகப்படுகிறவன் எப்படிப்பட்டவன்னா, காற்றினாலே அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பா இருக்கிறான். ஜெபம் பண்றீங்க, அன்றியும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை எல்லாம் கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். சந்தேகப்பட்டா நீங்க ஆண்டவரிடத்துல எதையுமே பெற முடியாது. அதனால முதல்ல அவன் ஆண்டவரிடத்துல 40 நாள் பாஸ்டிங் எடுத்தப்ப சாத்தா வந்து எதை வந்து அவருக்குள்ள உண்டாக்க நினைக்கிறான், நீ உண்மையாவே தேவனுடைய குமாரனா இருந்தா அவர் இப்ப என்ன தேவை? அவருக்கு சாப்பாடு, பசி. பசி அவன் காண்பித்தான். சாத்தான் எப்பவுமே அழிகிற பொருட்களை காண்பித்துத்தான் ஆண்டவரின் பிள்ளைகளை வஞ்சிப்பான். அழிகிற பொருட்களை காண்பிச்சுதான் ஆண்டவருடைய பிள்ளைகளை ஏமாத்துவான். அப்ப அதை காமிச்சு, பசி உமக்கு அதிகமாக இருக்கிறது, நீ உண்மையாகவே தேவனுடைய குமாரனா இருந்தா, தேவனுடைய பிள்ளையா இருந்தா, உண்மையாவே நம்ம தேவனுடைய பிள்ளைகள் தான். அத முதல்ல என்ன செய்வான்? தேவனுடைய பிள்ளையான இருக்கிற, ஆனா உனக்கு என்ன இவ்வளவு பாடு கஷ்டம், உனக்கு ஏன் இவ்வளவு துன்பம் வருது? அவனை பார்த்து சொல்லணும், அன்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே தேவ பக்தியாய் நடக்க விரும்புகிறவர்கள் யாவரும் துன்பப்படுவார்கள். நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாத்தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். துன்பம் வரும் வேலைகளை சிரிங்கன்னு சொல்லி உலகத்துல பாடுறான். ஆண்டவரை பின்பற்றி போகும்போது இந்த துன்பங்கள் தான் பரலோகத்தினுடைய சிங்காசன தண்டைகளே நம்மை நெருங்கி சேர்க்கக்கூடியதான கருவிகள் என்பதை நம்ம மறக்க கூடாதுங்க. சந்தேகத்தை தூண்டுனா கல்லுகள் அப்பங்கள் ஆக்கும்படி சொல்லும். அது அவரு சொன்னாரு, மனுஷன் அப்பத்தினாலே மாற்றம் அல்ல, மனுஷன் சாப்பாட்டுல கிடையாது, மனிதன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் பிழைப்பான். நீங்க பிழைக்கிறதுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். ஆண்டவரே யாரிடத்திலே போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்திலே உண்டேன்னு சொல்லி பேதுரு சொன்னாரு. நல்லா கவனிங்க, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் நம்பக்கூடிய ஒவ்வொரு தருணங்களிலும் உங்களுக்கு நிச்சயமாக ஜெயம் உண்டாகும், வெற்றி கிடைக்கும். தேவனுடைய வார்த்தையில உங்க நம்பிக்கையை வச்சிருங்க. மனுஷன் இந்த அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலேயும் நாம் பிழைப்பேன்னு சொல்லி சாத்தான முறியடிச்சாரு. அப்ப 40 நாள் இயேசு பாஸ்டிங் எடுத்துட்டாரு, உபவாசம் பண்ணாரு. சாத்தான் வரலையா? அங்கதான் வந்தான். அங்க இயேசுவோடு கூட பேசினா, நீ தேவனுடைய குமாரனா இருந்தா நீ மேல இருந்து கீழே என்னது அந்த தேவாலய உப்பரியிலிருந்து கீழே குதிங்க. அப்ப தேவதூதர்கள் வந்து உம்மை தங்கள் கைகளிலே ஏந்தி கொண்டு போவார்கள் சொல்லி பைபிள் வசனத்தை சொல்றான்.
அதனால பைபிள் வசனத்தையும் அவன் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கான். யாரு யாரு அவனே பைபிள் வசனத்தை மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கானே. அப்ப எந்த அளவுக்கு உங்களுக்கு எனக்கும் கர்த்தருடைய வசனத்தை பற்றிய அறிவு இருக்கணும், வசனத்தை பற்றியதான ஆழமான ஒரு புரிதல் இருக்கணும். உடனே அவர் என்ன சொல்றாரு, ஆமா இல்ல நீ வசனம் சொல்ற, சங்கீதம் 91 ஞாபகப்படுத்துறான். உடனே ஆமா பாருங்க அவன் வசனம் பேசுறான், சொல்லல ஆண்டவரு என்ன பேசினாரு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக எழுதிருக்க அப்படின்னு விரட்டி கட்டுச்சாரு. அடுத்து கொண்டு போறேன் எங்க, மலை மேல கொண்டு போய் உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் காண்பிக்கிறான். பாரு அதை பாரு எவ்வளவு எப்படி இருக்கு பாருங்க, ஒரு மொபைல் போன் பாரு, அங்க பாரு அந்த பொண்ணை பாரு, அங்க பாரு சினிமாவை பாரு, அங்க பாரு அரசியல்வாதியை பாரு, அங்க பாரு தங்கம், அங்க பாரு வெள்ளி, அங்க பாரு வீடு, இப்படி காரு, அப்படின்னு பல காரியங்கள் ஆண்டவருக்கு முன்பாக ஒரு நிமிஷத்துல படம் போட்டு காமிச்சான். காமிச்சிட்டு சொன்னா, நீ என்ன சாஷ்டாங்கமா விழுந்து பணிஞ்சுக்கிட்டா இதெல்லாம் உமக்கு தருவேன், இதெல்லாம் உமக்கு தருவேன்னு சொன்னா. கவனிங்க, ஆண்டவர் பணிஞ்சாரா? ஒன்றும் இல்லாத விக்கிரகங்கள் கற்சிலைகளுக்கு முன்பாக மனிதர்கள் போய் நேற்றைக்கு கூட பார்த்தேன், அப்படியே வந்த உடனே நெடுஞ்சாங்கடையா தரைய முத்தம் கொடுத்து நெடுஞ்சாங்கடையாய் விழுகிறார்கள். ஆனா சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே இந்த பூமியை படைத்தவர், வானத்தை படைத்தவர். அவர் சொன்னாரு, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக சொல்லி விரட்டி அடிச்சாரு. அப்ப நல்லா கவனிங்க, ஜெபாலயத்திலே அசுத்தாவி உள்ள மனிதன். அப்ப ஜெபாலயத்தில் அசுத்தாவி இருக்க முடியுமா? முடியாதா? வசனத்தை எங்க கவனிக்கிறீங்க? ஜெபாலயத்தில் அசுத்தாவி இருக்க முடியும். அங்கதானே இருந்தான் பிசாசு, அங்கதானே இருந்தான். இவ்வளவு ஜெபம் பண்றீங்க, பிசாசு வந்திருக்கு. அவர் எப்பவுமே வந்துட்டான் போவேன், விளங்குதா? அலையா விருந்தாளி யாரு? அவன் இயேசுவை அழைச்சா மட்டும்தான் வீட்டுக்கு வருவாருங்க. ஆனா பிசாசு என்ன செய்ய மாட்டான், சொல்லாமே வீட்டுக்கு வந்துருவான். ஏன்னா அவனுக்கு பேரே ஆண்டவர் என்ன வச்சிருக்காரு, திருடே. நல்லா கவனிங்க, யோபுவோட நாட்கள்ல தேவ சமூகத்துல சாத்தான் தேவ புத்திரர்கள் எல்லாம் ஒண்ணு கூடி வந்திருக்கிறப்ப அவங்க நடுவுல வந்து நின்னா. நீங்க 1 பேதுரு எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா 1 பேதுரு 5:8 விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள், நமக்கு எதிராளி யாரு? சாத்தான். உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோன்னு சொல்லி கேச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுத்தி திரிகிறான். எங்க சுத்தி திரிவான்னு நினைக்கிறீங்க? குடியார பைய வீட்டுல சுத்தி திரிவான்னு நினைக்கிறீங்களா? அரசியல்வாதிக்கு பக்கத்துல சுத்துவான்னு நினைக்கிறீங்களா? அவன் சுத்துறதெல்லாம் எங்க சுத்துவான்னா, எங்க ஜெபம் பண்றீங்க, எங்க பைபிள் வாசிக்கிறீங்க, பைபிள் படிச்சுக்கிட்டே இருப்பீங்க, அங்க வந்து சுத்துவேன். சுத்தின உடனே கண்ணெல்லாம் உங்களுக்கு சுத்தம், அப்படியே தூங்கிடுவீங்க. விளங்குதா? இன்றைக்கு எப்படியாவது காலை 6 மணி முதல் இன்றைக்கு மாலை 6 மணி வரையிலும் நான் இன்றைக்கு உபவாசித்து கர்த்தர் சமூகத்தில் உறவாட போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரே ஒரு பாட்டு மட்டும் பாடுவீங்க. அங்க சுத்தி வருவான் சாத்தான். கொஞ்ச நேரத்துல உறங்கி எந்திரிச்சு பார்த்தா 1 மணில நிக்கும் முள்ளு. விளங்குதா? அங்கதான் வந்துருவான். கர்த்தர் சீக்கிரமாய் வருகிறாரோ இல்லையோ, யார் வந்துருவா? சாத்தாங்க வந்துருவான். அதனால நீங்க உடனே சாத்தானே போ அப்பா போக மாட்டான். ஏன்? அவனுக்கு நாள உன்னை குறிச்சிருக்கிறாரு, அது வரையில் இங்கதான் சுத்துவாங்க. ஆனா நீங்க அவனை எதிர்த்து நீங்க நிக்கணும், பயப்படக்கூடாது. விளங்குதா? கவனிங்க, இங்க அடுத்த அந்த இதுல மகனை படிப்பா. அப்படியே அவன் ஃபர்ஸ்ட் வசனத்துல என்ன படிச்ச? முதல் வசனத்துல பிசாசு அசுத்தாவி உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். ஐயோ, இயேசுவை யாரெல்லாம் பாக்குறானோ அவன் முதல் சொல்ற வார்த்தை என்னது? ஐயோ. இன்னைக்கு நிறைய பேர் ஐயோ ஐயோன்னு தான் கிடைக்க. சாத்தானுக்கு என்னைக்குமே ஐயோதான். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு என்னைக்குமே அல்லேலூயா தான். ஐயோன்ற சத்தம் எங்க கேட்கும் தெரியுமா? நரகத்தில். அதான் பாட்டு பாடுனாங்க,
ஐயோ ஐயோ நரகம் தெரியுதே, அங்கே கொழுந்து விட்டு நெருப்பு எரியுதே அப்படின்னு. ஐயோ அப்படின்னா ஆபத்து வரும் என்று அர்த்தம். வெளிப்படுத்தல் புத்தகத்துல பாருங்க, அதுல திரும்ப 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 ஐயோன்ற வார்த்தைகள் அங்கே பதிக்கப்பட்டிருக்கிறது. ஐயோ என்பதனுடைய முழு அர்த்தம் ஆபத்து வரும் என்று அர்த்தம். அவன் இயேசுவை பார்த்த உடனே சந்தோஷமா சொல்லி இருக்கணும், ஆண்டவர் வந்தோன்னு ஐயோ போலீஸ் வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சாத்தானுக்கு. ஆனா நமக்கு நமக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு என் ஆண்டவரே ஐயோ அப்படி சொல்லிட்டு, ஆமா பாத்துங்க, எனக்கு உமக்கு என்ன, நீங்க எங்க வந்துட்டீங்க? ஏங்க ஜெப ஆலயத்திலேயே ஆண்டவரே அவருதான். அவரு வந்து இருக்க வேண்டிய இடத்துல நீ வந்து உட்கார்ந்துக்கிட்டு அவரை பார்த்து எனக்கு உமக்கு என்னன்னு கேட்கிற? சொல்லுங்க. எங்களுக்கும் உமக்கும் என்ன அப்படின்னு அவனுக்குள்ள நிறைய இருந்திருக்கு. அத எங்களுக்கும் எங்களுக்கும் அப்படின்னு அந்த மனுஷனுக்குள்ள, அந்த அசுத்தாவி உள்ள மனுஷனுக்குள்ள நிறைய இருந்திருக்கு. எங்களுக்கும் உமக்கும் என்ன? நல்லா கவனிங்க, இருளுக்கும் ஒளிக்கு ஐக்கியம் கிடையாது. இருள் யாரு? இந்த உலகத்தின் பிள்ளைகள். வெளிச்சம் யாரு? நாம. ஒளி யாரு? இயேசு. ஆமென். அதனாலதான் சொல்றோம், உலக மக்களோடு கூட தொடர்பு வைத்துக் கொள்ளாதீங்க. உலக மக்களோட வேலை செய்யறீங்க, ரைட்டு, சந்தோஷம். படிக்கிறீங்க, சந்தோஷம். ஆனா அவர்களோடு கூட அங்கேயே எல்லாத்தையும் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துடணும். அவனுடைய எல்லாத்தையும் கத்துக்கிட்டு வந்துடக்கூடாது. நம்ம கிட்ட இருந்துதான் அவன் கத்துக்கிறணும். ஹல்லேலூயா. நல்ல காரியங்களை கத்துக்கொள்ளணும். சில இடத்துல சில வார்த்தைகளை திரும்ப திரும்ப கேட்கும் பொழுது அந்த வார்த்தை நம்முடைய மனசுல பதிஞ்சிடும். புரியுதா? சில வீடுகள்ல சனியனே என்ற வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. திருப்பி திருப்பி அது சொல்லப்படும் பொழுது எல்லாருடைய வாயிலும் சனியனே என்ற வார்த்தை வரும். எப்ப பார்த்தாலும் நீங்க கர்த்தரை பற்றியே பேசுனீங்கன்னா கர்த்தர் இயேசுன்ற வார்த்தைகள் வரும். விளங்குதா? ஐயோ எங்களுக்கு உமக்கும் என்ன? அப்ப சாத்தானுடைய காரியத்துக்கு நமக்கு என்னல்ல சம்பந்தம் கிடையாது. நல்ல நேரம் பார்க்கிறது, கெட்ட நேரம் பார்க்கிறது, சொல்லுங்க, சகுனம் பார்க்கிறது, கைகாரன் வந்து குறிகாரன் வந்தான்னு சொன்னா கொஞ்சம் ஏங்கையும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கன்னு சொல்றது, கை சோசியம், இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத செயல்கள் அல்லவா? நமக்கு எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். ஆமென் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து என்னோட இருப்பதால எல்லா நேரமுமே எனக்கு நல்ல நேரம் தாங்க. நல்ல நேரம் எவன் குறிச்சு கொடுத்தானோ அவன் வாழ்க்கையில கெட்ட நேரம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. விளங்குச்சா? ஏன்னா இயேசு அவன் வாழ்க்கையில இல்ல, ஆனா நம்முடைய வாழ்க்கையில இயேசு இருக்கிறார். சொல்லுங்க, என்னுடைய வாழ்க்கையில இயேசு இருக்கிறதுனால எனக்கு எல்லா நேரமுமே நல்ல நேரம் தான். எல்லா நாட்களும் நல்ல நாட்களே. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இந்த நாளிலே நான் களி கூர்ந்து மகிழுவேன். அதனால ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் எது? தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தோட பிள்ளைகளுக்கு ஐக்கியம் கிடையாது. அதனாலதான் சாத்தான் சொன்னா, நாங்க வேற நீங்க வேற. என்னதுங்க? அவரு பரலோக ராஜ்யத்துக்கு உரியவர், இவன் பாதாளத்துக்கு உரியவன். அதனாலதான் அங்கே பரலோகத்தினுடைய மகிமை உள்ளே வந்தது, அங்கே பாதாளத்தினுடைய வல்லமையும் அங்க இருந்துச்சு. பிசாசு பிடிச்சவன் அங்க இருக்கான், விடுவிக்கிற ரட்சகர் அங்கே இருக்கிறார், பரலோகத்தின் தூதர்கள் அங்கே இருக்கிறார்கள். ஆனால் அங்க பிசாசு இருக்கிற தைரியம். அடுத்த வார்த்தையை படிப்பா. அவைகள் வாசிப்பா அப்படியே கவனிச்சிங்களா? அடுத்து அடுத்து என்னது? உம்மை உம்மை இன்னார் என்று அறிவே. கவனிச்சிங்களா? நீங்க அறிஞ்சிருக்கிறீங்களா? பிசாசு யார் அறிஞ்சிருக்கு? கர்த்தர் அறிஞ்சிருக்குங்க. அவருக்கு தெரியும், அவனுக்கு தெரியுது இயேசு இவர் யாரு அப்படின்னு. அவர் யாரா? பரிசுத்தர். உண்மை இன்னார் என்று அறிவேன். நம்ம மட்டும் என்னன்னா அறியவே மாற்றோம். நம்ம அறியவே மாற்றோம். அவர் தான் வானத்தை படைத்தவர், பூமியை படைத்தவர், சந்திரனை படைத்தவர், நட்சத்திரங்களை படைத்தவர்.
சூரியனை படைத்தவர், விலங்கினங்களை படைத்தவர், தம் சகலவிதமான படைப்புகளையும் உண்டாக்கினவர் அவர்தான்றதை நம்ம அறிய மாற்றோம். பிசாசுகள் எல்லாம் அறிஞ்சிருக்கான். கவனிச்சு பாத்தீங்கன்னா யாக்கோபு 3:19 போட்டிருக்கு, தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான், பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. பிசாசு என்ன செய்தான்? விசுவாசித்து. யார விசுவாசிக்குது? யார? நம்ம விசுவாசிக்கிறோமா? நம்ம கர்த்தரை விசுவாசிக்கிறதே இல்ல. ஜெபம் பண்ணிட்டு கொடுத்தா பாப்போம், கொடுக்கலாம் நம்ம வேலையை பார்ப்போம். இல்ல, அவரிடத்துல போய் அந்த மாதிரியான சந்தேகம் அவிசுவாசத்தை தயவு செய்து குழி தோண்டி புதைச்சிரு. அவிசுவாசம் இருந்தா ஆண்டவருடைய அற்புதத்தை உன் வாழ்க்கையில பார்க்க மாட்ட. விசுவாசம் இருந்தா உன் வாழ்க்கையில தேவ மகிமையை பார்ப்ப. ஆமென். விசுவாசித்தா உனக்கு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாரு. விளங்குதா? விசுவாசித்தவளையே பாக்கியவதி, கர்த்தராலே உரைக்கப்பட்டவைகள் அவளுக்கு நிறைவேறும். இந்த தகுந்த காலத்துல நிறைவேற போகிற கர்த்தருடைய வார்த்தையை நீ விசுவாசிக்காதபடியினால நீ அந்த வார்த்தை நிறைவேற வரைக்கும் ஊமையான கடப்பட்டார் ஆண்டவர் சகரியாவை பார்த்து. அதனால வசனங்களை நீங்க நம்பணும், விசுவாசிக்கணும். பிசாசுகள் விசுவாசித்து நடுங்குகின்றன பார்க்கிறோம். கவனிக்கணும். லூக்கா 8:28 பாத்தீங்கன்னா தெரியும். லூக்கா 8:28, மார்க் 1:24 வாசிப்பா. மார்க் 1:24 வாசி. 24 தானே வாசிக்கிற? 34 வசனம் படி வாசி. அந்த பிசாசுகள் தம்மை அறிந்திருந்தபடியினால் அவைகளை பேசுகிறதற்கு அவர் இடம் கொடுக்கல. அவர் யாருன்னு அதுகளுக்கெல்லாம் தெரிஞ்சிருந்துச்சு. நம்மள தெரியுதா? இயேசுவை நாம் அறிந்திருக்கிறோமா? மூளையில இயேசு அறியக்கூடாது, இருதயத்தில் அறியணும். ஆமென் சொல்லுங்க. இயேசுவ மூளையில அறிகிறது அறிவு. ஆனா இங்க அறிகிறது, இங்க நீங்க அறிகிறது அதுதான் என்னன்னா ஆண்டவரை ருசிக்கிறது. விளங்குதா? அதே 3:11 படிப்பா. 3:11 அசுத்தாவிகள் அவரை கண்டபோது அவருக்கு முன்னாடி விழுந்து நீ தேவனுடைய குமாரன்னு சொல்லுச்சு, நீ தேவனுடைய பரிசுத்தர்னு சொல்லுச்சு. நல்லா கவனிங்க. இப்போ மார்க் 1:1 அந்த 23 வசனத்தை படிப்பா. வாசிங்க. அடுத்த வார்த்தைகளை படி. அதுக்கு படிச்சது இல்ல, அதுக்கு அடுத்த வார்த்தைகள் என்ன? ஆண்டவர் கெடுக்க வருவாரா? சொல்லுங்க. இப்ப அது என்ன சொல்லுச்சு? எங்களை கெடுக்கவா வந்தீங்க. கேட்டுச்சா? கெடுக்கவா வந்தீங்க. ஆண்டவர் கெடுக்க வர்றாரா? திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கும் வாரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவுமே வந்தேன்னு சொல்றாரு. ஆனா இந்த பிசாசு என்ன சொல்லுது? எங்களை கெடுக்கவா வந்தீங்க. சரி, ஓகே. தேவனுடைய குமாரன், தேவனுடைய பரிசுத்தர் அப்படின்னு எல்லாம் சொல்லுது. உடனே ஆண்டவர் மதிமயங்கிட்டாரா? நல்ல கவனிங்க. அவர் வந்த நோக்கம் கெடுக்க அல்ல. என்னங்க? அவர் வந்த நோக்கம் கெடுக்க அல்ல. மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல, ரட்சிக்கிறதற்கே வந்தார். ஆனா பிசாசுகளை ஓட ஓட விரட்டத்தான் வந்தாரு. ஆமென். விரட்ட வந்தாருங்க. நல்ல கவனிங்க வார்த்தைய. அவர் வந்த நோக்கம் கெடுப்பதற்கு அல்ல. அவர் வந்த நோக்கம் இந்த பூமியில இருக்கிற மனுக்குலத்தை மீட்பதற்கு, ரட்சிப்பதற்கு, அவர்களை மீட்டு பரலோக ராஜ்யத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்கு. அவைகளெல்லாம் இந்த பிசாசுகள் என்ன செஞ்சான் தெரியுமா? தேவனை மகிமைப்படுத்துச்சான். எப்படி? நீ தேவனுடைய பரிசுத்தர், நீ உன்னதமான தேவனுடைய குமாரன். அப்போஸ்தலர்ல பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க வாசிக்க வேண்டாம், அங்க பவுல்
அங்க வழக்கமா ஜெபம் பண்ண போற இடத்துல குறி சொல்லுகிற ஆவியுடைய ஒரு கும்பலை வர்றா. சரிங்களா? அவ தினம் வந்து என்ன பண்றா தெரியுமா? இவர்கள் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் சொல்லி சத்தம் போட்டு சொல்றா. உடனே இப்படியே தனமும் சொல்லிக்கிட்டே இருந்ததை பார்த்துட்டு பவுல் சொல்றாரு, நீ இவளை விட்டு புறப்பட்டு போய் என்று கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன், கட்டளையிடுறேன். உடனே அந்த அசுத்தாவி அவளை விட்டு வெளியே போயிருச்சு. அப்ப அசுத்தாவிகள் நம்மை அறிந்திருக்கின்றன, உங்களை அறிஞ்சிருக்கு. பவுலோட கைகள்ல தேவன் 19வது அதிகாரத்துல பவுலின் கைகளினால தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்கிறாரு. பவுலோட கச்சைகள் உருமால்கள் எல்லாம் கொண்டு போய் வியாதிக்காரர்கள் மேல போடும் போது அசுத்தாவி எல்லாம் விலகி ஓடுது. இத ஒருத்தன் பாக்குறான். யாரு? கவனிங்க, 19:11 இருந்து பாருங்க. அதெல்லாம் வேணாம், அந்த ஸ்கேவாவின் குமாரர் படிங்க. அப்பொழுது தேசாந்தரிகளாய் தெரிகிற மந்திரவாதிகள் சிலர், பவுல் மூலமா இதெல்லாம் நடக்குது, நம்மளும் செஞ்சு பார்ப்போம். என்னது? பரிசுத்தமான காரியங்களை நீங்களும் செஞ்சு பார்ப்போம் நினைச்சுக்கிற கூடாது. ஆலயத்துல அசுத்தாவின மாதிரி ஆலயத்துல தூக்காவி இருக்க கூடாது. அல்லேலூயா. அது ஒரு ஆவி. ஆமா, அது ஒரு ஆவி. கரங்கடிங்க, விளைவீனப்படுத்தும் அப்படின்னு வச்சிருக்கோம். படிப்பா. ஸ்கேவாவின் குமார தேசாந்திரிகளாய் தெரிகிற மந்திரவாதிகள் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்த அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நம்மளும் சொல்லி பார்ப்போம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்ல துணிந்து பவுல் பிரசங்கம் பண்றாரு பாருங்க. அந்த பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் நாமத்தினால நாங்களும் ஆணையிட்டு சொல்றோம், போயிரு அப்படின்னு அசுத்தாவிகளை சொல்றாங்க. அந்த இத்தனைக்கு இவங்க யாருன்னா யூதர்களுடைய குமாரர், பிரதான ஆசாரியனுடைய பிள்ளைகளா? பிள்ளைகள் 7 பேர் இப்படி சொல்றான். சொன்ன உடனே அசுத்தாவி பிடிச்ச மனுஷனை பார்த்து சொல்றாங்க. அவங்க சொன்ன உடனே பொல்லாத ஆவி உடைய அந்த மனுஷன் அவனை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலும் எனக்கு தெரியும், நீ யாரா அப்படின்றான். நீ யாரா அப்படின்னு அப்படி சொன்ன உடனே பொல்லாத ஆவியுடைய மனுஷன் அவங்க மேல பாஞ்சு பலாத்காரம் பண்ணிட்டான். பலாத்காரம் என்னதுங்க? எப்படி அந்த ஒரு மனுஷன் 7 பேரை பலாத்காரம் பண்றான். அவங்களை மேற்கொள்ள அவர்கள் எப்படி போயிட்டாங்க? சட்ட கிட்ட எல்லாத்தையும் கிழிச்சரிச்சிட்டான். இப்ப எப்படி ஓடுறாங்க? டவுசரே இல்லாம ஓடிக்கிட்டு இருக்கான். நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களும் அந்த வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க. சட்டையோட வந்தாங்க, இப்ப சட்டையே இல்லாம ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னையா டவுசரே காணா? பரிசுத்தமான காரியத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேறப்பட்ட அபிஷேகத்தின் காரியத்துல துணிகரமாக நீ கண்டபடி வாழ்ந்துட்டு நீ இப்படி வாழ்ந்து சொன்னீங்கன்னா அங்க ஆபத்து தான் வரும். பாருங்க, பவுல் அறிந்திருந்த பிசாசுகள், இயேசுவை அறிந்திருந்த பிசாசுகள் நம்மையும் அறிந்திருக்கிறது. நம்முடைய பலவீனம் எதுன்னு அதுக்கு தெரியும், நம்ம பலம் எதுன்னு அதுக்கு தெரியும். அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். ஆமென். அதான் விழித்திருங்கள்னு சொன்னாரு ஆண்டவர். விழித்திருங்கள் என்னன்னா தூங்காம உட்கார்ந்து இருக்கிறது இல்ல. விழித்திருங்கள்னா ஜெபத்துல, ஜெபத்துல நீங்க விழித்திருங்க. வசனம் அப்படிதான் சொல்லுது. எல்லாத்துக்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுகிறதற்கு நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள். ஆமா, பிரியாணி சாப்பிடுறதுக்கு ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லலாம் ஆண்டவர். சிக்கன் ரைஸ் சாப்பிட ஜாக்கிரதையாருன்னு சொல்லல. புரியுதா? எதுக்கு ஜாக்கிரதையா இருக்கணும்? எதுக்கு? ஜெபம் பண்ண ஜாக்கிரதையாயிருமா? கர்த்தரை தேடுறதுக்கு ஜாக்கிரதையாயிரு. கர்த்தருடைய வசனங்களை வாசிக்கிறதற்கு, அதை தியானிப்பதற்கு ஜாக்கிரதையாயிரு. ஆவிக்குரிய கூட்டங்களிலே பங்கெடுப்பதற்கு ஜாக்கிரதையாயிரு. அங்கும் இங்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சபைக்கு போய்கிட்டு இருக்காத, உருப்பட மாட்ட. ஒரு நாள் இந்த சபை, ஒரு நாள் அடுத்த சபை, அப்படி இருந்தா உருப்பட முடியாது.
உன்னைய கர்த்தர் எங்க வச்சிருக்கிறாரோ அங்க என்ன செய்ய, நிலைத்து கனி கொடு கர்த்தருக்காக. அந்த இடத்துல போய் கர்த்தருக்காக உன் காணிக்கையை செலுத்தி அவரை கனம் பண்ணு. அப்ப ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். வாசிங்க, அடுத்த வார்த்தையை படிப்பா. படிச்சு விட்டதுல இருந்து படி. நல்லா கவனிங்க. பிசாசுகள் தேவனை மகிமைப்படுத்தின, ஆனால் பிசாசினுடைய துதியை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. தேவனுடைய குமாரன்னு சொல்லி பாக்குது, நீ தேவனுடைய பரிசுத்தர்னு கூட சொல்லுது. ஆனா அதெல்லாம் ஆண்டவர் கேட்டு மதிமயங்களை அதை ஏத்துக்கிறவே இல்லை. அப்ப யாருடைய துதியை ஆண்டவர் ஏற்றுக்கொள்றாரு? நம்முடைய துதிகளை. நம்ம வாயிலிருந்து மனுஷன் இல்லையா, நம்ம அவர் படைத்த நோக்கம் நம்மை அவரை துதிப்பதற்காகவே. சிறு பிள்ளைகளுடைய வாயில துதியை ஆண்டவர் பாலகர் வாயில துதியை உண்டு பண்ணுகிறார். மனுஷனுடைய வாயில ஆண்டவர் தமக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளின் வாயில வருகிற துதி பலிகளை, ஆராதனை பாடல்களை, ஸ்தோத்திரங்களை, நன்றி பலிகளை அவர் விரும்புகிறார். ஆண்டவர் நம்மளை படைச்ச நோக்கம் எதுக்குன்னா அவரை துதிக்கத்தான். இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். பாக்குறோம். வாசிப்பா, தொடர்ந்து வாசி. ஆமா, நீ பேசாம இவனை விட்டு புறப்பட்டு போ. நம்ம என்ன செய்யறோம்? பிசாசுகளை போய் துரத்துறப்ப ஆமா ஒண்ணு விளக்கமாத்த வச்சு அடிக்கிறோம். என்னது? பிசாச விளக்கமாத்த வச்சு அடிச்சா போகாது. பிசாச செருப்ப வச்சு அடிச்சா போகாது. பிசாச ஓங்கி கன்னத்துல டப்பு டப்புன்னு அடிச்சு அரைஞ்சா போகாது. முடிய புடிச்சு நீ ஆணிய வச்சு அரைஞ்சு வச்சா போகாது. சிலர் பிசாசுகள் என்ன செய்யறாங்க? போன்னு சொல்லி சொல்றாங்க. சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபயர் அக்கினின்றாங்க. போகாது. அப்ப எப்பத்தான் போகும்? எப்ப போகும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை நீங்கள் சொல்லும் போது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தினாரே, அந்த ரத்தத்தில் இருக்கிறதான அந்த மகிமையை உங்கள் வாயினாலே சொல்லும் போது, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தில் இருக்கிற வல்லமையை நீங்கள் அறிக்கையிடும் போது, நீங்கள் அவருக்காக சாட்சியாக வாழும் போது சாத்தானை நீங்க தோற்கடிப்பீங்க. சிலர் முடிய பிடிச்சு ஆற்றுறது. சிலர் என்ன செய்யறாங்கன்னா பிசாசை பிடிச்சு அப்படியே பிசாசு பிடிச்சவங்களை போட்டு தள்ளுறது, பின்னாடி விழுக அல்ல, ஆண்டவருக்கு முன்பாக நெடுஞ்சாங்கடையா விழுகிறவன் தான் பிசாசு. உங்களுக்குள்ள தேவனுடைய வல்லமை பரிபூரணமாக நிரம்பி இருக்கும் பொழுது, அசுத்தாவியே நீ இவனை விட்டு பேசாமல் புறப்பட்டு போன போயிடும். நம்ம என்ன பண்றோம்? உன் பேரை சொல்லு, உன் ஊரை சொல்லு, உன் பூர்வ தரத்தை சொல்லு, எங்க இருந்து வர்ற, எந்த ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு வர்ற, யார வர்றப்ப மீட் பண்ணிட்டு வர்ற, இன்னும் உன் கூட எத்தனை பேர்லாம் இருக்காங்க, அவங்க பேரையும் சேர்த்து சொல்லு, எழுதிக்கிறேன், அடுத்த எலெக்ஷனுக்கு வேற பதிவு பண்ணிக்கலாம். இல்ல, இயேசு எங்கேயுமே அதிகம் அண்ணல்ல. ஆமா, அதுகளோட ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்க மாட்டாரு. அவரை பார்த்த உடனேயே அது என்ன செய்யணும்? விசுவாசிகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. அவரை பார்த்த மாத்திரத்தில் ஓடி போயிடும். உங்களை பார்த்த மாத்திரத்தில் என்ன செய்யணும்? பிசாசு ஓடி போகணும். ஆனா நாம என்ன செய்யறோம் தெரியுமா? நீ ஓடி போறியா இல்ல நான் ஓடி போகட்டா? என்னது? நம்ம ஜெபத்திலையும் வேத தியானத்திலையும் நம்ம கர்த்தர் சமூகத்துல நிலைச்சிருந்தோம்னா பிசாசை பார்த்து நாம் அதை ஓட ஓட விரட்டுவோம். நாம அப்படிப்பட்டதுல சரியா இல்லைன்னா அது நம்மளை விரட்ட வேண்டியதா, நம்ம ஓட வேண்டியதுதான். ஓடுனாங்கல்ல, எல்லாரும் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்த முடியாது, எல்லாரும் இயேசுவின் ரத்தத்தை பயன்படுத்த முடியாது. அவருடைய நாமத்தினாலே அழைக்கப்பட்டதான தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. வேதவசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவோ சாத்தானுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவோ நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆமென் சொல்லுங்க.
நாம சாத்தானை சேதப்படுத்தணும், அது நம்மளை சேதப்படுத்த முடியாது. தோல்வி நமக்கு கிடையாது. ஜெயத்தை ஆண்டவர் சிலுவையில நமக்கு சம்பாதித்து கொடுத்திருக்கின்றார். அடுத்த வார்த்தைகளை படிங்க அப்படியே. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இது என்ன, எப்படிப்பட்டது, நாம எப்படி கட்டளையிடணும்? அதிகாரத்தோடு அசுத்த ஆவிகளுக்கு கட்டளையிட வேண்டும். அதோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்க கூடாது. சிலர் காலையில ஆரம்பிச்சு சாயங்காலம் வரைக்கும் ஓட்டிக்கிட்டு இருக்கிறது, எனர்ஜி எல்லாம் வீணாக்குறது. அதுக்கு பதில் நாம தேவ சமூகத்தில் அமர்ந்து, ஆண்டவரே உடைய அபிஷேகத்தை எனக்குள்ளாக நிறைவாக தாரும் ஆண்டவரே, உடைய வல்லமையை எனக்குள்ளாக நிறைவாக தாரும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி மன்றாடி செபித்து, அவருடைய அதிகாரத்தினாலும் வல்லமையினாலும் நிரப்பப்பட்டவர்களாய் நம்முடைய வாய்களை திறந்து ஒரு வார்த்தையை சொல்லி சாத்தான பார்த்து, பிசாசுகளை பார்த்து நீ வெளியே போன்னு சொல்லி சொன்னோம்னா அது போயிடும். இது என்ன புதிய உபதேசம்? அசுத்தாவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே சொல்லிக் கொண்டார்கள். முடிஞ்சா பாருங்க. அதனால ஜெப ஆலயத்திலே அசுத்தாவிகள் இருக்க முடியுமா அப்படின்னா, அது இன்றைக்கும் கர்த்தர் நம் நடுவில் இருப்பதை போல அவைகளும் நடுவுல தான் இருக்கு. அவைகளை நாம இயேசுவின் நாமத்துல மேற்கொள்வதற்கான அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவைகளை கண்டு நாம் பயப்பட வேண்டியதோ அஞ்ச வேண்டியதோ அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின இரத்தத்தாலும் இயேசுவின் நாமத்தினாலும் அவைகளை நாம் எதிர்த்து நிற்கும் பொழுது, வேத வசனம் அப்படித்தான் சொல்லுது, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எதிர்த்து நிற்போம், இயேசுவின் நாமத்தினால ஜெயம் பெறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.